வேடன் ஒருவன் பறவைகளை பிடிப்பதற்காக குளத்தின் அருகே வலையை விரித்து வைத்துவிட்டு அந்த வலைகளுக்கு நடுவே நிறைய தானியங்களையும் தூவிவிட்டு காத்திருந்தான். வானத்தில் பறந்து கொண்டிருந்த பறவை கூட்டங்களுக்கு இந்த தானியங்கள் கண்ணில் பட்டது. உடனே அந்த பறவைகள் கஷ்டப்படாமல் சாப்பாடு கிடைக்கிறது என்று வேடன் விரித்து வைத்துள்ள வலையை நோக்கி வர ஆரம்பித்தன. ஆனால் அந்த பறவைகள் கூட்டத்தில் இருந்த ஒரு புத்திசாலி புறா மற்ற பறவைகளை எச்சரிக்கை செய்தது. நண்பர்களே, ஒரு இடத்தில் இந்த அளவு தானியங்கள் இருக்கிறது என்றால் அதில் ஏதோ சதிவேலை இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஆகவே நாம் இந்த தானியங்களை உண்ண வேண்டாம். வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தில் நமக்கான உணவு நிச்சயம் கிடைக்கும். அதுவரை பொறுமையோடு இருங்கள் என்று சொன்னது. ஆனால் அந்த புறாவின் பேச்சை கேட்பதற்கு எந்த பறவையுமே தயாராக இல்லை. சுலபமாக கிடைக்கும் உணவை விட்டுவிட்டு செல்வது முட்டாள்தனம் என்று பெரும்பாலான பறவைகள் நினைத்தன. மேலும், நீ வேண்டுமானால் வேறு எங்காவது சென்று உணவை தேடிக்கொள். நாங்கள் எங்களுக்கு சுலபமாக கிடைத்துள்ள இந்த உணவையே சாப்பிட போகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த பறவைகள் அனைத்தும் வேடன் விரித்துள்ள வலையை நோக்கி வேகமாக வந்தன. பறவை கூட்டம் மொத்தமாக வருவதை பார்த்த அந்த வேடன் மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய்விட்டான். இன்று நமக்கு நல்ல வேட்டை காத்திருக்கிறது. எப்படியும் 100 பறவைகளாவது வலையில் சிக்கும் என்று அந்த வேடன் சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருந்தான். வேடன் எதிர்பார்த்தது போலவே மொத்த பறவை கூட்டமும் இரையை தேடி வந்து வேடன் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டன. வலையில் மாட்டிக்கொண்ட பிறகுதான் அந்த பறவைகளுக்கு புறா சொன்ன எச்சரிக்கை ஞாபகத்திற்கு வருகிறது. இதனால் செய்வதறியாமல் அந்த பறவை கூட்டம் யாராவது காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிடுகிறது. பறவைகளின் இந்த கூச்சல் அந்த புத்திசாலி புறாவிற்கு கேட்கிறது. உடனே அந்த புறா பறவைகளை தேடி வருகிறது. பறவைகளுக்கு உதவி செய்வதற்காக அந்த புறா வலையை நோக்கி வருகிறது. இந்த சமயத்தில் பறவைகள் சிக்கிக் கொண்ட சந்தோஷத்தில் வேடனும் வலையை நோக்கி வருகிறான். இந்நிலையில் வலையில் சிக்கிக் கொண்ட பறவைகள் அனைத்தும் தங்களை காப்பாற்றுமாறு புறாவிடம் உதவி கேட்கின்றன. உனது பேச்சை கேட்காமல் உணவிற்கு ஆசைப்பட்டு உயிரை விட போகிறோம். எப்படியாவது எங்களை காப்பாற்று என்று பறவைகள் கெஞ்சுகின்றன. இந்த நேரத்தில் வேடனும் வலையை நெருங்கி வந்து விட்டான். உடனே அந்த புத்திசாலி புறா வேடன் விரித்துள்ள வலையை நன்றாக நோட்டமிடுகிறது. அப்போது அந்த வலை உறுதியான வலைதான் என்றாலும் அந்த வலையை தரையில் கட்டியுள்ள கயிறு உறுதியாக இல்லாததை புறா புரிந்து கொள்கிறது. உடனே மற்ற பறவைகளிடம், நண்பர்களே, வலையின் கயிறு மிகவும் பலவீனமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரே சமயத்தில் பறக்க முயற்சி செய்தால் கயிறு அறுபட்டு தப்பித்து விடலாம் என்று யோசனை கூறுகிறது. புறாவின் யோசனையை புரிந்து கொண்ட பறவை கூட்டம் ஒரே நேரத்தில் மொத்தமாக பறக்க ஆரம்பிக்கின்றது. இதனால் அந்த வலையை கட்டியிருந்த கயிறு அறுந்து போகிறது. இதை சற்றும் எதிர்பார்க்காத வேடன் வலையை பிடிப்பதற்காக ஓடி வருகிறான். அதற்குள் மொத்த பறவைகளும் வலையை தூக்கி கொண்டு பறந்து விடுகின்றன. ஆனாலும் முயற்சியை கைவிடாத வேடன் அந்த பறவை கூட்டத்தின் பின்னாலேயே ஓடுகிறான். அப்போது வழியில் ஒரு பெரியவர், நீ எங்கே ஓடுகிறாய் என்று வேடனை பார்த்து கேட்கிறார். அதோ உயர பறக்கும் பறவைகளை பிடிப்பதற்காக ஓடுகிறேன் என்று வேடன் சொல்கிறான். தரையில் இருக்கும் பறவைகளை பிடிப்பதே முடியாத காரியம், நீ வானில் இருக்கும் பறவைகளை எப்படி பிடிப்பாய் என்று அந்த பெரியவர் கேட்கிறார். அதற்கு அந்த வேடன், ஒரே ஒரு பறவை என்றால் பிடிக்க முடியாது, ஆனால் வலையில் நிறைய பறவைகள் இருப்பதால் கண்டிப்பாக பிடித்து விடுவேன் என்று கூறுகிறான். சொன்னது போலவே கொஞ்சம் கூட சோர்வடையாமல் வேடன் பறவைகளின் பின்னாலே ஓடுகிறான். இந்நிலையில் மாலை நேரம் வந்து விடுகிறது. உடனே வலையில் சிக்கி இருக்கும் பறவைகள் தங்கள் வீட்டிற்கு செல்வதற்காக ஆளுக்கு ஒரு பக்கமாக பறக்க முயற்சி செய்கின்றன. ஒரு பறவை காட்டிற்குள் இருக்கும் தனது வீட்டிற்கு போக முயற்சி செய்கிறது. மற்றொரு பறவை மரத்தில் இருக்கும் தனது வீட்டிற்கு போக முயற்சி செய்கிறது. வேறு சில பறவைகள் தங்கள் கூடியிருக்கும் மரங்களுக்கு போவதற்கு முயற்சி செய்கின்றன. அப்போதும் அந்த புத்திசாலி புறா அந்த பறவைகளுக்கு புத்திமதி சொல்கிறது. நண்பர்களே, ஒற்றுமையை கைவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போக முயற்சி செய்தால் வேடனிடம் சிக்கிக் கொள்வீர்கள். ஆகையால் வேடன் தனது முயற்சியை கைவிடும் வரை தொடர்ந்து பறந்து கொண்டே இருங்கள் என்று கூறியது. ஆனால் மறுபடியும் அந்த புறாவின் பேச்சை மதிக்காத பறவை கூட்டம் ஆளுக்கு ஒரு பக்கமாக வலையை இழுத்து கொண்டு போகவே முயற்சி செய்தன. இதனால் பறக்கும் திறன் குறைந்து மொத்தமாக வலையுடன் கீழே விழுந்தன. உடனே அந்த வேடன் வேகமாக ஓடி வந்து தனது வலையை பிடித்து கொண்டு வலையில் மாட்டியிருந்த பறவைகளை ஒவ்வொன்றாக பிடித்து பெட்டியில் அடைத்தான். ஒற்றுமை இல்லாத பறவைகள் மொத்தமாக வேடனிடம் சிக்கிக் கொண்டன. நீதி, ஒற்றுமையே சிறந்த பலமாகும். அதேபோல் விடாமுயற்சியும் கண்டிப்பாக வெற்றியே தரும்.